ஒரு அந்த பிரிஞ்சிச்சுல ஸ்டாண்டு இப்படி போய் பிரியுதுல, இந்த மாதிரி பிரியிற இடத்துல போய் உட்காந்து அந்த உட்காந்ததுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 வந்து சீக்வன்ஸை வந்து ஆரம்பிக்குது. இந்த சீக்வன்ஸ் வந்து எப்போதுமே 5' to 3' டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்படின்னா 2 டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கிறப்போ ஒன்று வந்து 5' 3'ல இருக்கும், இன்னொன்று 3' 5'ல இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ரெண்டுலேயுமே ரெப்ளிகேஷன் நடந்தால் தான் ஃபாஸ்ட்டாக வேலை முடியும். இப்போ ஒன்றா நடந்துச்சுன்னா அதோட டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால ஷார்ட் டைமில் பண்ணுங்கிறதுக்காக 2 சைடும் பண்ணுது. அப்படி பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒன்று வந்து ரெப்ளிகேஷன் 4 கூடயே போயிட்டு இருக்கிறதுனால 5' to 3'ல போதா, அதுலேயே வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து லீடிங் ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அது கண்டினியூஸாக இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 3' to 5'ல இருக்குது. ஸோ இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதுலேயும் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இதை வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் பண்ணாமல் டிஸ்கண்டினியூஸாக ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுது. அந்த ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுதுல, அந்த ஃப்ராக்மெண்ட்டோட பேர் வந்து ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட். ஒன்ஸ் இந்த ரெப்ளிகேஷன் நடந்து போய் முடியுதுல, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல பேஸ் பேர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையாங்கிறதுக்காக ப்ரூஃப் ரீடிங்கும் ஒன்று நடக்குது. அது வந்து என்ன டைரக்ஷன் நடக்குதுன்னா 3' to 5' டைரக்ஷனில் நடக்குது. ஒருவேளை ஏதாவது பேஸ் பேர் வந்து தப்பாக மிஸ்மேட்சாக ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க ப்ரூஃப் ரீடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வருது. இந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 வருது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆர்என்ஏ பிரைமர் இருக்குல்ல, அந்த பிரைமரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துலையும் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு போகுது. இது அந்த டிஎன்ஏ வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பி இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து அந்த கொஞ்சம் கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே போகுது. இந்த ஸ்டார்டிங்கில் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 சொன்னல, அந்த சீக்வன்ஸ் உருவாக்குது அப்படின்னு, அது வந்து இப்படி டிஎன்ஏ இருக்குன்னா இதில் கீழே வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிகிட்டே போகுது. அப்போ வந்து இது பிச்சுக்கிட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக பீட்டா கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாம்ப் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சீட் பெல்ட் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து சர்க்குலராக இன்டர்வெண்ட் ஆகிருக்கும். ரெப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இன்டர்வெண்டாக இருக்க டிஎன்ஏ வந்து அதை பிரித்து 2 டாட்டர் டிஎன்ஏவாக மாற்றணும். அதுக்கு வந்து டோப்போ ஐசோமரேஸ் 2 வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து புதுசாக உருவான ஸ்டாண்ட் வந்து அன்மெத்திலேஷனாக இருக்கும். அதனால அது பேர் வந்து ஹெமி மெத்திலேட்டட்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஓல்டு ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி மெத்திலேஷனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னா, இப்போ புதுசாக வந்துச்சுல்ல, அந்த புதுசாக வந்த ஸ்டாண்டும் மெத்திலேஷன் நடந்து மெத்திலேஷங்கிற என்சைமை வச்சு மெத்திலேஷன் நடந்து இதுலேயும் மெத்திலேஷன் வந்துடும். இப்போ பர்ஃபெக்டாக 2 டாட்டர் ஸ்டாண்ட் வந்துருச்சு. ரெண்டுமே பர்ஃபெக்ட் காப்பி கிடச்சிருச்சு இப்போ.